எல்லா நிகழ்ச்சிகள்லையும் சொல்லிட்டு ரிஷபராசிக்கு இட்ஸ் அ குட் டைம் ஃபார் தட் 10 இயர்ஸ் தாண்டி ஒரு குட் டைம் அவங்களுக்கு. என்ன சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னா அப்புறம் தான் அது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மனசில் திருப்தி இருந்தது. சரி, இதெல்லாம் நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ணணும், தொழிலில் ஜெயிச்சு காமிக்கணும். ஸோ இந்த காலகட்டம் ஏர்ன் பண்ணக்கூடிய காலகட்டம். இதை மனசில் வச்சுட்டு நீங்கள் சம்பாதிக்கிறதுக்குண்டான விஷயத்தை பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. ரிஷபராசினியர்கள் சார், இந்த ரிஷபராசினியர்களுக்கு தமிழ் புத்தாண்டு எப்படி அமைய போகுது? 2026 பராபவ வருஷம் தமிழ் புத்தாண்டில் ரிஷபராசி நண்பர்களுக்கு நான் ரொம்ப நாளாக டிவியில் சொல்லிட்டு இருக்கேன், எல்லா நிகழ்ச்சிகள்லையும் சொல்லிட்டு இருக்கேன். ரிஷபராசிக்கு இட்ஸ் அ குட் டைம் ஃபார் தட் 10 இயர்ஸ் தாண்டி ஒரு குட் டைம் அவங்களுக்கு. என்ன சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னா அப்புறம் தான் அது. ஓகே. அப்போ அப்புறம் பார்த்துக்கலாங்கிற விஷயம் அவங்களுக்கு வரக்கூடாது. இந்த வருஷத்தில் கொஞ்சம் அலைச்சல்கள் நிறையா இருக்கும். தம்பி தங்கைக்கு கல்யாணம், வேலை வாய்ப்பு, தொழில் முறைகளில் வெற்றி, இது போன்ற விஷயங்கள் நடக்கும். இவங்களுக்கே திருமண சப்ஜெக்ட் எல்லாம் சக்ஸஸ் ஆகும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் இருக்கும். 4 தடவை போய் பிரிந்தவர்கள், 4 குடும்பமெல்லாம் பேசி நடக்காத காரியம் நீங்கள் போனால் அந்த காரியம் நடந்துடும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கூட்டு தொழில் வெற்றியை தரக்கூடியதாக அமையும். அவர்களுக்கு நல்ல ஒரு தொழில் வெற்றிகள் இவர்களுக்கு கிடைக்கிறதுக்குண்டான ஒரு காலமாக இருக்கும். ஆரம்பிக்கக்கூடிய வருஷம் பார்த்துட்டிங்க, இந்த வருஷத்தில் ஆரம்பிக்கக்கூடிய வருஷம் தொழில் சம்பந்தமான விஷயத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்போவுமே இந்த ஃபேமிலியில் ரத்த பந்தம் இருக்கும். இல்லை நமக்கு மனைவி இருக்காங்க, குழந்தைகள் இருக்காங்க, குழந்தை ரத்த பந்தம் இருக்குது, அம்மா அப்பா ரத்த பந்தம் இருக்குது, மனைவி நம்மளுக்காக வந்திருப்பாங்க, இல்லை மனைவிக்கு கணவர் நமக்காக இருப்பாங்க. இதை தாண்டி ஃபஸ்ட்டு சர்க்கிள், செகண்ட் சர்க்கிள்னு பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா தாத்தா பாட்டி இவங்களாம் இருப்பாங்க. தேர்டு சர்க்கிள் பார்த்தீங்கன்னா சித்தப்பா சித்தி மாமா பெரியப்பாலாம் இருப்பாங்க. ஃபோர்த்து சர்க்கிள் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் சம்மந்தமாக இருப்பாங்க. அப்படி ஃப்ரெண்ட்ஸு இப்படியெல்லாம் இருப்பாங்க. இந்த எல்லா சர்க்கிளும் நீங்கள் ஒரே மாதிரி வைப்பீங்களா, வித்தியாசமாக வைப்பீங்களா? வித்தியாசமாக வைப்பீங்க. கரெக்டாக? இப்போ யார்ட்டையா நீங்கள் பார்ப்பீங்க, ஹலோ சார் எப்படி இருக்கீங்கன்னு கேட்பீங்க. நல்லா இருக்கீங்களா, சூப்பர் சார், பிரமாதம் சார் அப்படின்னு சொல்லுவீங்க. பட் ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு மைனஸ் ஆகும். என்ன அப்படின்னா, வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் யாராவது வேலை செய்கிற ஆட்களும் ஒரே மாதிரி வைப்பாங்க. ஸோ இதில் ஒரு மிஸ்டேக் இருக்குது அவங்கக்கிட்ட. இதெல்லாம் முந்தி அவங்கக்கிட்ட கிடையாது. இப்போ அப்படி கிடையாது. யார்ட்டையாவது போய் பேசினா நல்லா இருக்குமே, யாராவது நம்மளுடைய கஷ்டத்தை சொன்னே அவங்க ஐயோ பாவம் ரொம்ப கஷ்டம் இல்லை அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஆறுதல் படுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தை விரும்பக்கூடிய ஒரு டைமாக இருக்கும். சனி பார்வை இருக்கங்காட்டி, இந்த சனி பார்வை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி இவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் ஜெயிச்சு சே அப்படின்னு யாராவது சொல்லணும்னு எதிர்பார்ப்பாங்க. இப்போ வீட்டில் இருக்கவங்க அதையே சொல்லிட்டு இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்க. ஸோ இதை ரிஷபராசி நண்பர்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மனசில் திருப்தி இருந்துட்டு இருக்காது. சரி, இதெல்லாம் நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ணணும், தொழிலில் ஜெயிச்சு காமிக்கணும். நீங்கள் ஒரு மிகப்பெரிய நபர், சும்மா சாதாரண ஒரு 10 ரூபா 15 ரூபா செருப்பு போட்டிருக்காரு, செருப்பு 10 ரூபாய்க்கு கிடைக்கல, ஒரு 70 ரூபா செருப்பு போட்டிருக்காரு, 80 ரூபா சார், டவுன் டு எர்த் சார், சான்ஸே இல்லை, எப்படி சார் இவ்வளோ சிம்பிளிசிட்டியாக இருக்கீங்கன்னு கேட்பீங்க. நான் கரெக்டாக? எப்படி இது சிம்பிளிசிட்டியாக இருக்குன்னு கேட்பீங்க. சாதாரண ஒரு நபர் கல்யாணத்துக்கு அதை போட்டு வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஏன்னா செருப்பு மாற்றிட்டு வர வேண்டியது, ஏன் ஒரு 500 ரூபாய்க்கு செருப்பு வாங்க, என்ன குறை உனக்கு? அப்போ பாருங்க, நபர் அதே செருப்பு போடக்கூடிய நபர் போட்டால் மாறுது. எஸ் சார். அப்போ அந்த மாதிரி ரிஷபராசி அன்பர்களுக்கு இப்போதைக்கு என்ன வேணும், வாழ்க்கையில் பட்ட அனுபவங்கள் தான் உங்களுக்கு ஒரு பெரிய பாடம். பட்ட அவமானங்களுக்கு முதல்ல என்ன பண்ணணும், ஜெயிக்கணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டு நான் ஏர்ன் பண்ணணும். ஏன்னா இதெல்லாம் லேர்ன் பண்ணியிருக்கேன், அதுலேருந்து எல்போர்டு எடுத்துகிட்டா ஏர்னிங்கு. ஸோ இந்த காலகட்டம் ஏர்ன் பண்ணக்கூடிய காலகட்டம். இதை மனசில் வச்சுட்டு நீங்கள் சம்பாதிக்கிறதுக்குண்டான விஷயத்தை பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. சில தொழில்கள் சொல்லலாம், ஸ்டீல் சம்மந்தமான பிஸ்னஸ், அயன் சம்மந்தமான பிஸ்னஸ், கல் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க. அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஃபேக்ட்ரி வச்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். கார்மெண்ட் சம்மந்தமாக, மிஷினரி சம்மந்தமாக வச்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொண்ட ஒரு காலமாக இந்த காலங்கள் உண்டு. நான் பணம் போடல சார், பேசி தான் சார் முதல்நிலையாக இருக்கேன், கவுன்சிலிங் தான் சார் எல்லாமே, உட்காந்து பேசுவேன், நான் அதான் பண்ணிட்டு இருக்கேன். சக்ஸஸாக இருக்கும் அவங்களுக்கு, மிகப்பெரிய சக்ஸஸ் ஏற்படுத்தி கொடுக்கும். அதெல்லாம் அவர்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்போ ஒரு நபரை வளர்க்கக்கூடிய ஆண்டாகவும் இந்த வருஷத்தில் பிரபல்யம் ஆறவங்க ரிஷபராசியில் இருப்பாங்க. நீங்கள் வேணா பாருங்க, திடீர் பிரபல்யம் ஆவாங்கல்ல, டக்குன்னு பிரபல்யம் ஆவாங்கல்ல, அவங்களாம் ரிஷபராசியில் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் ரிஷபராசி நண்பர்களுக்கு உண்டு. எந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், எந்த விஷயத்த செய்யவே கூடாது. இப்போ நான் சொன்னேன்ல, ஃபஸ்ட்டு செகண்டுக்கு தேர்டு சர்க்கிள் மாதிரி எல்லாத்தையும் ஒரே மாதிரி நினைக்கிறது, ட்ரை பண்ணக்கூடாது. தெரியாத நபர்களை வீட்டில் வரக்கூடாது.
அதாவது ஊர் ரெண்டு படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதாவது வீட்டுக்குள்ளே யாரையா விட்டு பேச விட்டோம்னா நமக்கே அது பிரச்சனை. ஓகே. நான் சொல்கிறது உங்களுக்கு 2 ஃப்ரெண்ட்ஸு வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் 3ஆவதா பண்ணுறீங்க. இவங்க 2 பேர்த்தையும் கனெக்ட் பண்ணி விட்டிங்கன்னா அவங்க 2 பேருக்கு பேசிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் தனியாக இருக்க வேண்டியதான். ஓகே. நான் சொல்கிறது. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து ரிஷபராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. ஓகே. திடீர் அதிர்ஷ்டம் பணவரவு இருக்குமா? பிரபல்யமாயிருவாங்கங்கிற திடீர் பிரபல்யமே அவங்களுக்கு அதிர்ஷ்டமாக மாறிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஓகே. அது அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் வருமானங்கள் கூடுமான்னு கேட்டிங்க. எஸ், வருமானங்கள் கூடக்கூடிய வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னா ஸ்லோ க்ரோத்தாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நகருவாங்க. பிகாஸ் டிசிஷன் மேக்கிங்லேயே கொஞ்சம் லேட்டாவாங்க. முந்தியெல்லாம் ஸ்பீடாக இருப்பாங்க. இப்போ ஸ்பீட் இருக்க மாட்டாங்க. ஸ்டாண்டர்டாக மெதுவாக மூவ் பண்ணுவாங்க. ஏன்னா பயம், ஏற்கனவே லைஃப்பில் நடந்த ஒரு திருப்பி நமக்கு நடக்குமோன்ற பயம் இருக்கும். மற்றபடி சூப்பராக அவங்க பண்ணுவாங்க. இன்ஜினியராக இருந்துட்டு இருக்கவங்க, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்குலாம் பிரமாதமாக இருந்துட்டு இருக்கும். எதுவும் இல்லை சார்னு சொல்கிறவங்க தான் வருத்தப்படணும். எல்லாம் இருக்குது சார், நான் ஜெயிச்சிருவேன் சார், என்கிட்ட ஒரு கான்ஃபிடென்ட் மட்டும் உள்ளே வச்சுட்டு இருக்கேன் சார், அதை மட்டும் வச்சுட்டா போகிறோம். 8 லட்சுமியில் தைரிய லட்சுமி மட்டும் ரிஷபராசிக்கு இருந்தால் சக்ஸஸ் ஆயிடுவாங்க. 8 லட்சுமியில் மற்ற எல்லா லட்சுமியும் இருக்குது, தைரிய லட்சுமி மட்டும் இல்லைன்னா எல்லாம் இருந்தும் ஒன்றும் இல்லாத மாதிரி இருப்பாங்க. ஓகே. அதான் ரிஷபராசி. போல்டாக இருக்கணும் அந்த டைமில். 100% போல்டாக இருக்கணும். பட் இருப்பாங்க. அப்பப்போ கை சம்மந்தமான பிரச்சனை, கால் சம்மந்தமான பிரச்சனை எல்லாம் வரும். அதெல்லாம் ஜெயிக்கணும். ஓகே, சூப்பர். இப்போ கடனில் மாட்டியிருக்காங்க, இவ்வளோ வருஷம் நிறைய கடனில் இருக்குது அப்படின்னா இந்த டைம் அந்த கடன் எல்லாம் க்ளோஸ் பண்ணுவாங்களா? சுக்கிரன் இப்போ நல்ல வாய்ப்பு கொடுக்குறாருல உங்களுக்கு. ஓகே. இட்ஸ் அ குட் டைம். ஜெயிக்கிறதுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பை கொடுக்குறாரு. அப்போ அதை நம்ம ஜெயிச்சுக்க வேண்டியதான். ஓகே. அந்த டைம் வந்து நல்லா இருக்கக்கூடிய யோகங்கள் உண்டு. ஓகே, சூப்பர். வீடு, மனை, இல்லை சொத்து, இல்லை பூர்வீக சொத்து இந்த மாதிரி வாங்குறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? பூர்வீக சொத்து, வீடு, மனையெல்லாம் இவங்களுக்கு 4ஆம் இடத்தை சொல்கிறது. ஓகே. 4ஆம் இடத்துல உங்களுக்கு 4ஆம் இடத்துக்கு அஷ்டமஸ்தானத்தில் இது இருக்குது. ரொம்ப கவனமாக வாங்கணும் சனி பகவான். அப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷத்தை பிளான் பண்ணுறதோ நெக்ஸ்ட் இயர் பிளான் பண்ணிக்கலாம். மேபி டிசம்பர் மாதத்துக்கு மேலே பிளான் பண்ணிக்கலாம். டிசம்பர் மாதத்துக்கு மேலே இவங்க பிளான் பண்ணி ஏதேனும் வாங்குறது, ஏதேனும் அதுக்குண்டான சேமிப்பு சேர்க்கறது அதெல்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கணும் 1 கோடியே 30 லட்ச ரூபா வருது அப்படின்னு சொன்னால், சார் என் கூட கொஞ்சம் தான் கம்மியாக இருக்குது அப்படின்னு வாங்க. என்ன 1 கோடி 29 லட்சம் தான் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லக்கூடாது. நான் சொல்கிறது புரியுது உங்களுக்கு. அப்போ மேக்ஸிமம் 20% வச்சுட்டு மீதி நீங்கள் ஃபினான்ஸில் இல்லைன்னா பேங்க்கில் எடுக்கிறது நல்லது. அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம ஓடணும், உழைக்கணும். அப்போ நம்மளுடைய முயற்சிகள் அதுக்கு தேவைப்படுறது. ஸோ இதெல்லாம் ரிஷபராசி நண்பர்களுக்கு யூ ஹாவ் டைம் அன்டில் டிசம்பர் டு ஜனவரி. அந்த டைம் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், உழைச்ச பணத்தை சேர்த்து வச்சுக்கிறது நல்ல பணத்தை கொடுக்கக்கூடியதாக அமையும். அதே மாதிரி எக்ஸசைஸு, பிராணாயாமம் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேவைப்படும். ரிஷபராசிக்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் இருந்துருக்கும். டீஹைட்ரேஷன், தண்ணி குடிக்காமல் நானும் சுற்றிருந்தேன், தண்ணியா வாட் இஸ் தட் அப்படின்னு கேட்கக்கூடாது. தண்ணி குடிக்கணும், உடம்பை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கணும். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா மற்றவங்களை கவனித்து உங்களை நீங்கள் கவனிக்காம விட்டீங்க. அது ரிஷபராசி என்பர்கள் தே மஸ்ட் டேக் கேர். அவங்களோட இதில் கேர் எடுத்துக்கணும். இருந்தால் நல்ல பலன்கள் கூடி வரும். இன்னும் கோயில் சப்ஜெக்ட்டு, வெளியூர் பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு வர வாய்ப்புகள் இப்போல்லாம் இருக்குது. ரொம்ப பிரமாதமான கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு வர வாய்ப்புகள். ஒரு 4 பொறுப்பு சேர்ந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பொறுப்பு கிடைக்கும். 2 மந்திரி கிடைக்கும். 2 மந்திரி சபை உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி. அதாவது ஒரு ஆளுக்கு 2 விஷயம் நடக்கிறதுக்குண்டான பொறுப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஓகே. எந்த கடவுள் வழிபாடு சிறந்ததாக இருக்கும் சார்? அதாவது இவர்களுக்கு உண்டான அற்புதமான வழிபாடு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் வழிபாடும் குருவாயூரப்பர் வழிபாடும் ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். ஓகே. யாருக்கு? ரிஷபராசி. சூப்பர் சார்.